உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மணிக்கணும் மலையாளத்தில் பேசணும் ஆசையா இருக்கு. அடிக்கடி சினிமா பண்ணிட்டு இருந்தா மலையாளம் வந்துடும். 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மலையாளம் சினிமா பண்ணா இப்படிதான் கொஞ்சம் தடமாறும். பட் உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ் புரியும் நினைக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் இங்கே வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கிறது ஒரு நடிகையாக வரல. நான் ஒரு சிம்பிளா பாஜகவோட காரியகர்த்தாக தான் நான் இங்க வந்திருக்கேன். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறாரு. இவங்க நான் ஒரு 3 மணி நேரம் நின்றுட்டு வந்ததுக்கு ஐயோ 3 மணி நேரம் நின்றுட்டு வந்தீங்கன்னா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக 3 மணி நேரம் இல்ல, நம்மளோட 300 மணி நேரம் கொடுத்தாலும் அது போதாது. அந்த வகையில வந்த உடனே இங்க அமரஜோதின்னு ஒண்ணு நம்ம கார்கில் டைம்ல நம்ம நாட்டுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண அவங்களுக்கு அஞ்சலி செலுத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன். நம்ம இங்க கொஞ்ச நேரம் இங்க நாட்டுக்காக கொடுக்குறோம்னா நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுத்த மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் நிச்சயமாக இருக்கு, இங்க வந்ததுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சுரேஷ் ஐயா. நான் அவர் தேர்தலில் நின்றுட்டு இருக்கும்போது நான் பிரச்சாரத்துக்கு வந்திருக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் என்னால் உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்னால் எந்த பிரச்சாரத்துக்கு போக முடியல. ஸோ பாதியிலும் என்னுடைய பிரச்சாரம் ரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ அவர் கூப்பிடும் போது நான் வரலைன்னா நிச்சயமாக அது கண்டிப்பாக வரேன் சொல்லிட்டு எந்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவருக்காக வந்திருக்கேன். ஸோ அவருக்கு முதலாக நான் இந்த மேடையில் திரிஷூர்லேருந்து ஜெயிச்சுட்டு கேரளாவில் தாமரை மலராதுன்னு சொல்லும் போது தாமரை மலர்ந்து இன்னைக்கு திரிஷூர் மனக்கு ரொம்ப கேரளாலேயே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம பாஜகலேருந்து பார்லிமெண்ட் மட்டும் இல்லை ஒரு மந்திரியாக இன்னைக்கு சுரேஷ் ஐயா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ முதலாக அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியல. நான் ட்ராண்ட்ரம் வந்தா ஹோட்டல்லையே தங்க முடியாது. ஹோட்டலுக்கு போனா உடனே சுரேஷ் ஐயா எங்கே இருந்தாலும் ஃபோன் வரும். அடுத்த ஹோட்டல் கேரளாவுக்கு வரணுமா வேண்டாமா, பேங்க் வீட்டுக்கு போகும். அப்படி ஒரு ரொம்ப குடும்ப நண்பர். அவருடைய மகள் என்னுடைய மகள் ஒன்னா லண்டன்ல படிக்கும்போது அவங்க ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஸோ இன்னைக்கு திரிஷூர் மண்ணில் சுரேஷ் ஐயா மட்டும் இல்லை, நம்ம பாஜக சார்பாக என்டிஏ சார்பாக இருக்கிற அத்தனை கேண்டிடேட்ஸ் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க ஜெயிச்சாதான் நமக்கு நல்ல திட்டங்கள் வரும். இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், பினராயி விஜயன் அவர்கள் இருக்கிறாரு, மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம சொல்லிக்கிறோம், அந்த மரியாதை அவருக்கு இருக்கு. ஆனா என்ன முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எந்த முன்னேற்றமும் கிடையாது. அப்படி முன்னேற்றம் இல்லாத இடத்துலயே எதுக்கு அவங்க கவர்மெண்ட் இங்க இருக்கணும்? இங்க காங்கிரஸும் எல்ஏக்கும் எதிர்புதிராக நின்றுட்டு வேலை செய்வாங்க. அங்க வெஸ்ட் பெங்கால் போனாங்க கை கோத்துட்டு சுத்துவாங்க. எனக்கு புரியல எந்த வகையான ஒரு நண்பர்கள்லாம் சொல்லிக்கிறாங்கன்னா நமக்கு தெரியல. பட் அவங்களுக்கு சாதகமா என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை, நாட்டு முன்னேறணும். நம்ம நாட்டுடைய அடுத்த தலைமுறை சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய நாட்டுடைய பலமே அடுத்த தலைமுறை. ஏன் குழந்தைங்க உங்க குழந்தைங்க அவங்க தான் நாட்டு முன்னாடி கொண்டு போவாங்க. 2044 இந்தியா நாட்டோடைய 100வது ஆண்டு சுதந்திரம் கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு விக்சித் பாரதோடைய கனவு பிரதமர் மோடி அவர்கள் வச்சிருக்காரு. அந்த விக்சித் பாரத் ஒவ்வொரு இடத்துலையும் பாஜக ஜெயிச்சுட்டு அடுத்த தலைமுறையை பாதுகாப்பு வச்சாதான் நம்மளுக்கு விக்சித் பாரத் அடைய முடியும்.
அந்த விக்சித் பாரத் உங்களுக்காக எனக்காக இல்லை, அந்த விக்சித் பாரத் அடுத்த தலைமுறை. ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நட்டு வைக்கிறோமோ அந்த மரம் எப்படி வளரணும், அந்த மரத்துல எந்த அளவுக்கு காய் வந்து உங்களுக்கு தாகணும் இல்லைன்னா பூ மலரணும், அது எல்லாமே வந்து அடுத்த தலைமுறை கையில தான் இருக்கு. ஏன்னா அந்த அடுத்த தலைமுறை சொல்லும்போது நிச்சயமாக அதுக்காக இப்போ நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிறது நம்ம பாஜகவுடைய காரியகர்த்தா மட்டும் இல்ல, நான் சொல்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக, ஏன்னா கேரளா முன்னேறணும் நம்ம சொல்றோம், திரிசூர் முன்னேறணும்னு சொல்றோம், அது எல்லாமே வந்து நம்ம நாட்டுடைய இந்தியா தேசத்துடைய அங்கம். அப்படிதான் நம்ம பாக்குறோம். ஒரு மாநிலம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பார்டர்ஸ் இருக்கு, ஆனா அதை தாண்டி நம்ம எல்லாமே வந்து என்னத்தான் நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கேன், நீங்க கேரளால இருந்து வந்திருக்கேன், நம்ம பெருமைப்படுறோம். எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்தியர்னு சொல்லிக்கிறதுக்கு மிக பெருமைப்படுறோம். படுறோமா இல்லையா? அப்படி இருக்கும் போது நம்ம இந்திய நாட்டுடைய எங்கே கடைசி 5ல இருந்தது, இன்னைக்கு இந்த 11 வருஷத்துல 12 வருஷத்துல உலகத்திலேயே வந்து 3வது இடத்துல எக்கனாமிக்கலி இன்னைக்கு இந்தியா நிக்குதுன்னா, உலகம் எங்கும் எங்கே போனாலும் நீங்க இந்தியால இருந்து வந்திருக்கீங்கன்னா ஒரு பெருமை அவங்க கண்ணுல இருந்து பார்க்கும்போது, பிரதமர் மோடியோடைய மண்ணில இருந்து வந்திருக்கீங்கன்னா அப்படி சொல்லும் போது நமக்கு அந்த பெருமை இருக்கும் போது நம்ம நாட்டுக்காக நம்ம ஏன் பெருமைப்படக்கூடாதுங்க? பிரதமர் மோடி அவர்களுக்கு நம்ம வந்து அவருக்கு சமமா நம்மளால யாராலையும் நிற்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அவரு. ஆனா அவருக்காக அவர் வந்து நாட்டுக்காக கனவு கண்டாரு. அது வந்து நம்மளால நிச்சயமாக நம்மளால வந்து we can make the dreams come true. and அதுக்காக we all have to stand together. ஒண்ணு சொல்லுவேன், இங்க இருக்கிறது அத்தனை கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கிறது உங்க கையில இருக்கு. நாங்க காரியகர்த்தா உங்ககிட்ட சொல்லுவோம், அத்தனையும் நல்ல திட்டங்கள், அத்தனையும் நல்ல பாலிசிஸ் எல்லாமே வந்து ஜாதி மதம் மனிதர்கள் பார்த்து பிரதமர் மோடி பாஜக கொண்டு வரல. ஒவ்வொரு பாலிசி வரும்போது ஒவ்வொரு மனிதருக்கு நீங்க பாஜக வாக்களிக்கிறீங்களா இல்லையா, பாஜக ஓட்டு போடுறீங்களா இல்லையா, ஆனா அத்தனை பாலிசிஸோட உங்களுக்கு பலன் இருக்கு, அது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது பாஜக ஜெயிச்சாதான் உங்களுடைய முன்னேற்றம், பாஜக ஜெயிச்சாதான் உங்க பசங்களுடைய எதிர்காலம் பாதுகாக்க முடியும், பாஜக ஜெயிச்சாதான் இந்த நாட்டுடைய முன்னேற்றம். நாட்டுடைய முன்னேற்றம்னா உங்களுடைய முன்னேற்றம், நம்ம எல்லாருடைய முன்னேற்றம். ஸோ நீங்க இந்த தேர்தல் உங்களுக்கு தோணலாம், என்னப்பா இவ்வளவுதான் இருக்குன்னா இந்த சின்ன தேர்தல் தானே, ஆனா எவ்ரி ட்ராப் மேக்ஸ் an ocean, every line starts with a dot அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த முற்றுப்புள்ளி வைக்கிறது இங்கிருந்து அந்த புள்ளியார் சொல்லி வைக்கணும் பாருங்க ஆரம்பிக்கும் போது. ஸோ இது இங்கே கேரளாக்கு ஒரு சுரேஷ் கோபி சார் ஒரு புள்ளியார் சொல்லி வச்சுட்டு ஆரம்பிச்சு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வெறும் இட்ஸ் வே கோ ஃபார்வர்ட், அதுதான் ஒரு நமக்கு வந்து ரோடு. ஆனால் சின்ன கோடு போட்டால் நம்ம ரோடு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ரோடு போடுறதுக்கு உங்க கையில இருக்கு. நாங்கள் கோடு போட்டு கொடுத்துட்டோம், அந்த கோடில் வந்து சுரேஷ் கோபி சார் இறக்கிட்டோம். அவர் வந்து என்னன்னா உங்களுக்காக இந்த மண்ணுக்காக உங்களுடைய இந்த மக்கள் யார் நம்பி அவருக்கு வாக்களித்து இன்னைக்கு டெல்லியில ஒரு மினிஸ்ட்ரி போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்கீங்க, அவர் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, தன்னோட தொகுதி மக்களை வந்து எப்படி முன்னாடி கொண்டு போக முடியும் பாக்குறாரு. அது உங்க கையில இருக்கு. எல்லா திட்டங்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லா பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் கம்யூனிகேஷன் ஃபார் விமன் அண்ட் சைல்ட் அப்படி வந்து இந்த ஊர்ல கொண்டு வர போறோம். அதே மாதிரி வந்து இயர்லி ஸ்டிபெண்ட் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி பத்தி தான் ரொம்ப ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எப்பவுமே நம்ம நாட்டுல வந்து ஒரு பரேட் நடக்கும் போது பெண்கள் அவ்வளவு ஆக்ரோபேட்ஸ் பண்றதும் இல்ல, ஒரு மிகப்பெரிய போஸ்டிங்ல ஒரு ஆர்ம் போர்சஸ்ல நீங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு பெண் வந்து பஸ் டிரைவரா இருக்கா, ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா, ஓலா டிரைவரா இருக்கா, அவ வந்து ஒரு ஆர்மியில ஒரு மிகப்பெரிய இடத்துல உட்கார்ந்துட்டு நாட்டை காப்பாத்துறா, பைலட்டா இருக்கா. என்ன வேணாலும் அவங்களால பண்ண முடியும். போன ரிபப்ளிக் டேல நீங்க பாத்தீங்க எல்லா ஆக்ரோபேட்ஸ் பண்ணது பெண்கள் தான். பெண்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. நம்ம நாட்டுல வந்து பெண்கள் வந்து ஒரு வீடு நடத்த முடியுமா
மூலியமா இந்த நாட்டை வந்து முன்னாடி கொண்டு போக முடியாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீமேல் தான் இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நாங்கள் வரும்போது உங்களுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் அப்படி பார்க்கும்போது இது மீண்டும் பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்கு. ஸோ கோ ஹெட், வாக்களிங்க. ஆனால் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கும் போது யோசிச்சு முன்னேற்றம் எங்கே இருக்கு, நம்ம பசங்களுடைய பாதுகாப்பு எங்கே இருக்கு, நம்மளால எப்படி வந்து நிம்மதியாக வாழ முடியும், அதை நோக்கி மட்டும்தான் நீங்க வாக்களிக்கணும். அதுக்கு ஒரே சிம்பிள் தாமரை. தாமரைக்கு வாக்களிங்க. தாமரைக்கு நீங்க தாமரை பூத்தாதான் உங்களால முன்னாடி கொண்டு போக முடியும். ஸோ மறந்துடாதீங்க, தாமரை தாமரை தாமரை. தாமரைக்கு வாக்களிங்க. எங்களை ஜெயிக்க வைங்க, உங்களை ஜெயிக்க வைங்க, இந்த நாட்டை ஜெயிக்க வைங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி. നന്ദി. നമ്മുടെ ഈ പരിപാടി നന്ദി രേഖപ്പെടുത്തുന്നതിന് വേണ്ടി തെക്കങ്കാട് ഡിവിഷൻ കൗൺസിലറും അതുപോലെ നമ്മുടെ സ്ഥാനാർത്ഥിയും കൂടിയായിട്ടുള്ള ശ്രീമതി പൂർണിമ വളരെ വൈകി നമ്മൾ 1 മണിക്കൂർ തുടങ്ങിയ റോഡ് ഷോ ആണ്. ഏതാണ്ട് 3 മണിക്കൂറോളം കഴിഞ്ഞു. ഇനി പറയുന്നതല്ല വളരെ ഈ സമയത്ത് ചേർന്നല്ല എല്ലാ സ്ഥാനാർത്ഥികളും മഹിളാമോർച്ച ജില്ലാധ്യക്ഷയുണ്ട്, എല്ലാവരും ഉണ്ട്. എല്ലാവർക്കും ഒറ്റവാക്കിൽ സ്വാഗതം. ഈ വൈകി വേളയിലും കൂടെ കാത്തുനിന്ന പ്രിയപ്പെട്ട എല്ലാവർക്കും സ്വാഗതം ആശംസിക്കുന്നു. ജെസ്സി ചേട്ടൻ അധ്യക്ഷ ഭാഷണത്തിനായി സ്വീകരിക്കുന്നു. നമസ്കാരം. പാർട്ടിയുടെ ഇന്നത്തെ ഈ പ്രോഗ്രാമിനെ നമ്മോടൊപ്പം ഏകദേശം 16 കിലോമീറ്റർ യാത്ര ചെയ്ത് വലിയൊരു റോഡ് ഷോ അറേഞ്ച് ചെയ്ത പ്രിയപ്പെട്ട BJPയുടെ തമിഴ്നാട് സംസ്ഥാന ഉപാധ്യക്ഷയും തൃശ്ശൂരിനെ ഏറെ ഇഷ്ടപ്പെടുന്ന പ്രശസ്ത സിനിമാ താരം ശ്രീ കുഷ്ബു, പാർട്ടിയുടെ ജില്ലാ ജനറൽ സെക്രട്ടറി ശ്രീ KR ഹരി, പ്രിയപ്പെട്ട സ്ഥാനാർത്ഥികൾ, ഇവിടെ എത്തിച്ചേർന്നിട്ടുള്ള പ്രിയപ്പെട്ട ജനാധിപത്യ വിശ്വാസികളെ, സഹപ്രവർത്തകരെ, നമസ്കാരം. വളരെ പെട്ടെന്ന് തന്നെ BJP ഇത്തരത്തിലൊരു പ്രോഗ്രാം സംഘടിപ്പിക്കുമ്പോൾ നമ്മൾ ഏറ്റവും അധികം പ്രതീക്ഷയർപ്പിക്കുന്ന, ഏറ്റവും അധികം മുന്നോട്ട് പോകേണ്ട വികസനം 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 മാത്രം ലക്ഷ്യമാക്കിക്കൊണ്ട് BJP കഴിഞ്ഞ കുറെ ദിവസങ്ങളായി പ്രചരണം നടത്തുന്ന BJPയുടെ ഏറ്റവും ശക്തരായ പ്രവർത്തകരുള്ള മേഖലയിലൂടെ നടന്ന ഈ റോഡ് ഷോ ഞങ്ങൾക്ക് നൽകുന്ന ആവേശം, ഞങ്ങൾക്ക് നൽകുന്ന ആത്മവിശ്വാസം, വരാൻ പോകുന്ന ഡിസംബർ 11 തെരഞ്ഞെടുപ്പ് കഴിഞ്ഞ് ഡിസംബർ 13 വോട്ടെണ്ണുമ്പോൾ ഈ കാണുന്ന കോർപ്പറേഷനിലേക്ക് ഭാരതീയ ജനതാ പാർട്ടിയും NDAയും നേതൃത്വം നൽകുന്ന വലിയ ജനപ്രതിനിധികൾ, ഭൂരിപക്ഷം നേടുന്ന ജനപ്രതിനിധികൾ, തൃശൂർ കോർപ്പറേഷന്റെ ഭരണം കൈയാളാൻ കഴിയുന്ന വിധത്തിലുള്ള വലിയൊരു മുന്നേറ്റത്തിന് സാക്ഷ്യം വഹിക്കുമെന്നുള്ള കാര്യത്തിൽ യാതൊരു സംശയവുമില്ല. ശ്രീ നരേന്ദ്രമോദിജിയും ശ്രീ സുരേഷ് ഗോപി MP-യും ബഹു കേന്ദ്രമന്ത്രിയും നടപ്പിലാക്കാൻ ഉദ്ദേശിക്കുന്ന വികസന രേഖ ഞങ്ങളിവിടെ പ്രകാശനം ചെയ്തു കഴിഞ്ഞതാണ്. ആ വികസന രേഖ ലക്ഷ്യം വെച്ചുകൊണ്ട് ഈ തൃശ്ശൂരിലെ 3 ലക്ഷത്തിലധികം വരുന്ന വോട്ടർമാരോട് ഞങ്ങൾ സംവദിക്കാൻ പോവുകയാണ്. ഞങ്ങൾ അടുത്ത 4 ദിവസവും ഞങ്ങൾ ഉദ്ദേശിക്കുന്നത്, ചർച്ച ചെയ്യാൻ പെടാൻ പോകുന്നത് തൃശ്ശൂരിൽ